2 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 85,000 தாண்டியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கலாமே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இந்திய குடும்பங்கள் பல கோடி ரூபாயை சேமித்திருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித் தரப்படும். உதகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிப்பு. சினிமா தனது ஆன்மாவின் இதய துடிப்பு என மோகன்லால் நிகழ்ச்சி. மூன்று தேசிய விருதுகளை பெற்ற பார்க்கிங் படக்குழு. Frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intensity. சிறந்த இசைக்கான விருதை ஜி.வி. பிரகாஷ் பெற்றுக் கொண்டார். For creating a soulful Vati, the rustic Nadori Manan and the inspiring one, each composition pulsates with feeling of. கேரளாவில் நடிகர் துல்கர் சல்மானின் 2 கார்கள் உட்பட 11 கார்கள் பறிமுதல். பூட்டானிலிருந்து சட்டவிரோதமாக கார்கள் வாங்கிய விவகாரத்தில் சுங்கத்துறை நடவடிக்கை. $1.5 கோடி அபராதம் செலுத்த வருமான வரித்துறை உத்தரவிட்டதை எதிர்த்த வழக்கு. சட்டப்படி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் விஜய் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வருமான வரித்துறை வாதம். அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். தகுதி உள்ள மகளிருக்கு உரிமைத் தொகை கிடைப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தல். நடிகர் விஜயின் அரசியல் இன்குபேட்டர் குழந்தையாக இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காட்டமான விமர்சனம். டிடிவி தினகரனை சந்தித்து கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்ததாக அண்ணாமலை விளக்கம். ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கப் போவதாகவும் பேட்டி. தனிப்பட்ட விரோதம் காரணமாக டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தப்பட்ட விசாரணையில் உறுதியானது. பிரபல சுகுணா சிக்கன் நிறுவனத்தில் 9 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறை சோதனை. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அலுவலகங்கள், வீடுகளில் ஆய்வு. கூடலூரில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் யானையை வனத்துறையினர் பிடித்தனர். முதுமலை வனப்பகுதியில் உள்ள மரக்கூண்டில் அடைப்பதற்கான பணிகள் தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் போராட்டம். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை முன்வைத்து முழக்கம். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் குவியல் குவியலாக பொங்கும் நுரை. நீரில் ரசாயனம் கலப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கொல்கத்தா.
100 விமானங்களின் சேவை பாதிப்பு, மின்சார ரயில் சேவை துண்டிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2 நாட்களில் 2800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 85,000 தாண்டியிருப்பதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் நிலவும் போர் பதற்றம், அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையே தங்கம் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. திங்கட்கிழமை காலை தங்கம் கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. பிற்பகலில் மீண்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்தது. ஒட்டுமொத்தமாக திங்கட்கிழமை ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 83,440 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2வது நாளாக மீண்டும் இருமுறை விலை உயர்ந்து தங்கம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மீண்டும் 1120 ரூபாய் அதிகரித்து வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஒட்டுமொத்தமாக செவ்வாய்க்கிழமையும் ஒரே நாளில் 1,680 ரூபாயும் 2 நாட்களில் மட்டும் 2,800 ரூபாயும் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. தற்போது சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 85,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல வெள்ளியின் விலையும் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது. கடந்த 18ஆம் தேதி 1 கிராம் வெள்ளி 141 ரூபாய் என்று இருந்த நிலையில் அதன் பிறகு 3 ரூபாய், 2 ரூபாய் என தொடர்ந்து அதிகரித்து 1 கிலோ கட்டி வெள்ளி 1,50,000 லட்சம் ரூபாயை எட்டியுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்தியர்கள் 2,50,000 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கலாம் என கூறும் பிரதமர் மோடி 8 ஆண்டுகளுக்கு முன்பே வரியை குறைத்திருக்கலாமே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2,50,000 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதைத்தான் தொடக்கத்தில் இருந்தே எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன என தெரிவித்துள்ள அவர், 8 ஆண்டுகளுக்கு முன்பே இதை செய்திருந்தால் இந்திய குடும்பங்கள் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுகிறது என்றும், ஒன்றிய அரசு உண்மையை மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மற்றொருபுறம் மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை கூட ஒன்றிய அரசு தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்துக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்காக முன்னிற்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது என கூறியுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள் என்றும் உரிய நிதியை விடுவியுங்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் ஷாருக் கான், ராணி முகர்ஜி உள்ளிட்டோர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தமிழில் பார்க்கிங் படக்குழுவினரும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷும் தேசிய விருதுகளை பெற்றுக் கொண்டனர். 71வது தேசிய விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரைக்கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அந்த வகையில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை 12th ஃபெயில் இயக்குனர் விது வினோத் சோப்ரா பெற்றுக்கொண்டார். சிறந்த நடிகருக்கான விருது ஜவான் படத்திற்காக ஷாருக் கானுக்கும் 12th ஃபெயில் படத்திற்காக விக்ராந்த் மாசேவுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. சிறந்த நடிகைக்கான விருதை ராணி முகர்ஜி பெற்றுக்கொண்டார். Shahrukh Khan, ladies and gentlemen, globally renowned actor and producer, delivers a powerhouse performance in Jawan, bringing to life a hero who batters not only enemies but also social boundaries. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாத்தி படத்திற்காக ஜி.வி. பிரகாஷுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த தமிழ் திரைப்படம், சிறந்த திரைக்கதை ஆசிரியர், சிறந்த துணை நடிகர் என 3 விருதுகளை பார்க்கிங் படக்குழுவினர் பெற்றுக்கொண்டனர். Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intensity. சிறந்த துணை நடிகருக்கான விருது பூக்காலம் என்ற மலையாள படத்தில் நடித்த விஜயராகவனுக்கும், சிறந்த துணை நடிகை விருது உள்ளழுக்கு படத்தில் நடித்த ஊர்வசிக்கும் வழங்கப்பட்டது. Through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. குறும்படம் பிரிவில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது லிட்டில் விங்ஸ் என்ற குறும்படத்திற்காக சரவணமருது சவுந்தரபாண்டிக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரது தாயார் விருதை பெற்றுக்கொண்டார்.
சிறந்த கலை மற்றும் கலாச்சார ஆவணப்படத்திற்கான விருது டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆவணப்படத்திற்கு வழங்கப்பட்டது. குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன், மழை வருமா வராதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மீண்டும் பொன்முனச்செம்மல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க, அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும். அதனால வர்ண பகவான் நமக்கு அருள் புரிவார். அதனாலதான் இன்றைக்கு வானவந்தமாக இருந்தாலும் மேகமூட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சி ஆற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார். இன்னைக்கு வருடமாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார். காலையில மழை பெய்ஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றீர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட அதிமுக கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாகும். அந்த அமைதி யார் அவர் இந்த சூழ்நிலையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய கட்சியை அழித்து விடலாம், என்னென்னமோ செய்து விடலாம் என்று சொல்லி புரட்சி தலைவர் நினைத்ததை போல இந்த கட்சியை ஆட்டி விடலாம், சித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சூழ்நிலையில் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அதிமுக கொச்சப்படுத்தி பேசினார்கள். யாரையும் கேட்காமல் திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபியினுடைய கூட்டணியிலிருந்து நான் விலகிறேன் என்று சொன்ன ஆண் மகன் சின்னம், அவர் ஆண்மை சின்னம் திரு எடப்பாடி அவர்கள் டெல்லியிலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து, உங்கள் தலைவர் தமிழ்நாடு தலைவர் எங்களை அசிங்கப்படுத்துகிறாரு, எம்ஜிஆர் அசிங்கப்படுத்துறாரு, எங்கள் கட்சியை அசிங்கப்படுத்துறாரு, அப்படி ஒரு கூட்டணி நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம்னு சொல்லி அங்கேயே நிருபர்களை சந்தித்து வந்த ஆண்மை மிக்க ஒரு அரசியல்வாதி நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய குனிபவனும் முட்டாள். அதனால் எப்போது கேள்வி கேட்கணும் அப்போ கேட்டாகணும். அதை தான் ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டும் எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் பாடியிருக்கிறார். டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புறவு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. என்ன காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம். அதாவது இது குறித்து நீங்க கேட்கறது சென்சிட்டிவான மேட்டர். அதாவது மிக அடர்த்தி மிகுந்த கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள். இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார். ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் 50% வரி என்று நம்மளை கொள்ளுகிறார். அங்கே இருக்கிற நம்முடைய வேலை பார்க்க சென்றவர்களுக்கெல்லாம் $1,00,000 அபராதம் என்று விதிக்கிறார். ஆனால் தன்னந்தனி மனிதனாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் சார்பிலே அத்தனை நாடுகளுக்கும் சென்று சமாதானம் பேசி, யுக்ரைன் போராக இருந்தாலும் சரி, ரஷ்யாவின் போராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் நாடு பிரச்சனை, பாலஸ்தீன பிரச்சனை, தன்னால் முடிந்த உதவிகளை இந்தியாவின் சார்பிலே சொல்லி சமாதானமாக இருங்கள். இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? எல்லோரிடத்திலும் அமைதியாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். எல்லா இஸ்லாம் மதத்தில் அதான சொல்கிறாங்க, இந்து மதத்தில் அதான சொல்கிறாங்க. சமாதானமாக இருங்கள், அன்பாக இருங்கள், சகோதரர்களாக இருங்கள் தானே சொல்கிறாரு. அதைத்தான் நரேந்திர மோடி ஐயா வாழ்த்துகிறார்கள். இதை நாங்கள் பாராட்டக்கூடாதா?
இதனால் நாங்கள் மற்றவர்களும் எதிரியா? தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்திய ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு மின்வாரியத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள தலைமை மின் பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மகாராஜா நகர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி 3ஆம் கேட் மேம்பாலம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், உடுமலைப்பேட்டை, காங்கேயம், காட்பாடி உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்ற மின்வாரிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். 37 ஆண்டுகளாக இல்லாத அளவாக கொல்கத்தாவில் 3 மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பலத்த மழையால் 100 விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் தண்டவாளங்களை சூழ்ந்த வெள்ளம் காரணமாக மின்சார ரயில் சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வடகிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் திங்கட்கிழமை முழுவதும் பலத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக காரியா காம்தஹாரியில் சில மணி நேரத்தில் 33 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஜோத்பூர் பார்க்கில் 28 சென்டிமீட்டரும், காலிகட் பகுதியில் 28 சென்டிமீட்டர் மழையும் கொட்டியது. இதேபோன்று பெனியாப்புக்கூர், காலிகாப்பூர், நேதாஜி நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. கொல்கத்தாவில் உள்ள பியர்னஸ் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பே பெய்த கனமழை காரணமாக கொல்கத்தாவில் துர்கா பூஜை ஏற்பாடுகள் மழையால் பாதிக்கப்பட்டன. துர்கா பூஜைக்காக அமைக்கப்பட்டிருந்த பல பந்தல்கள் வெள்ளத்தில் மூழ்கின. சாலைகள், தெருக்களில் 4 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்தனர். மேலும் சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தன. கொல்கத்தாவில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தில் மிதக்கவிட்ட தர்மக்கோல் மீது அமர்ந்தும் நீச்சல் அடித்தும் ஒரு சிறுவர் உற்சாகமடைந்தார். கனமழை காரணமாக கொல்கத்தா சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையத்தில் 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 42 விமானங்கள் புறப்படுவதிலும் தரையிறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டன. தண்டவாளங்களில் 3 அடி உயரத்திற்கு சூழ்ந்த வெள்ளம் காரணமாக மின்சார ரயில், புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது.
இதனிடையே மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜை கொண்டாட்டம் காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று முதல் 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. துர்கா பூஜை தொடக்க விழா மற்றும் கூட்டங்களை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ரத்து செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.